வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா அனைவருக்கும் பேசக்கூடிய ஆடியோ கிளியரா? ஐயா கிளியரா கேக்குதுங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிடலாங்களா? ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஹீரல் கௌரி சங்கர். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இந்த மருந்தில்லா மருத்துவம், இயற்கை உணவுகள், அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறைகள், ஆழ்மன பயிற்சி, சர்க்கரை நோய்க்குண்டான தீர்வு, ஆஸ்துமா, உடல் எடை குறைய, தைராய்டு, கருப்பையில வரக்கூடிய கட்டிகள், பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், முறையற்ற மாதப்போக்கு, கருப்பையில வரக்கூடிய கட்டிகள், மாதப்போக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலிகள், குழந்தையின்மை, இது போன்று உடல் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள் மூலமாகவும் வாழ்வியல் முறைகள் மூலமாகவும் தியான பயிற்சிகள், ஆழ்மன பயிற்சி மூலமாகவும் இவைகள் அனைத்தும் நாம அதற்குண்டான சிகிச்சை முறைகள், அதற்குண்டான வகுப்புகள் நம்ம நடத்திட்டு இருக்கிறோங்க. வகுப்புகள் முழுக்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா செரிமான மண்டலமும் உணவு முறையும். அப்போ இன்றைய காலகட்டத்துல உணவு முறைகள் ஏன் தேவைப்படுது? முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு, 80 ஆண்டுகள், 80 வயசு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. கட்டுக்கோப்பான உடல், உடல் வலிமை, ஆரோக்கியம். குழந்தை பேர் பாத்தீங்கன்னா 5 குழந்தை, 4 குழந்தை, 5 6 குழந்தைகளை பெற்று ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்முடைய உணவு முறைகள் எப்படி இருக்கு? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமா இருக்குதா அப்படின்னா ஆரோக்கியமா இல்லை. இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பங்கூழு, ராகி களி, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய உணவுகள், இது போன்ற ஆரோக்கியமான உணவுகள், இயற்கை விவசாயம் எல்லாமே காணப்பட்டுச்சுங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல உணவுகள் நஞ்சு, பூச்சிக்கொல்லி மருந்துகள், எந்த உணவு சாப்பிட்டாலும் சாதாரண தண்ணி முதற்கொண்டு குடிக்கக்கூடிய தண்ணி முதற்கொண்டு நீர், காற்று, நிலம் அனைத்தும் நஞ்சா மாறிடுச்சுங்க. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நஞ்சு. அப்போ அந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள், இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செயற்கையான முறையில உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாயிருச்சு. உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி அதிகமானாலும் நமக்கு தேவையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கல. எங்கு பார்த்தாலும் உடல் நோய்கள். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய், உடல் நோய்கள் அப்படிங்கிறது வீட்டுக்கு 1 2 காணப்பட்டுச்சுங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல உடல் நோய்கள் அப்படிங்கிறது எங்கு பார்த்தாலும் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் இல்லாத வீடுகளே இல்லை, மிக மிக குறைவுங்க. அதே போல முழங்கால் வலி, மூட்டு வலி, உடல் உபாதைகள், மன அழுத்தம். இன்னைக்கெல்லாம் மன அழுத்தம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு சிறு குழந்தைக்கு கூட மன அழுத்தம் அதிகமா இருக்கு. சாதாரண ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா பயம், பரீட்சையை பார்த்து பயம், எக்ஸாமை பார்த்து பயம், ஆசிரியரை பார்த்து பயம், பெற்றோரை பார்த்து பயம். அந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்குங்க, சாதாரண சிறு குழந்தைக்கு கூட. அப்போ சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல மிக அதிகமா காணப்படுது. அப்ப இது அனைத்திற்கும் என்ன காரணங்க? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள். அப்போ இன்றைய காலகட்டத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உணவு முறைகள்ல சேர்க்கக்கூடிய சுவை ஊட்டிகள், அதிகமான காரம், அதிகமான இனிப்பு சுவை, அதிகமான புளிப்பு சுவை, அதிகமான உப்பு சுவை, இவை அனைத்தும் நம்முடைய செரிமான மண்டலத்தை மிக மோசமாக பாதிக்கிறது. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அதிகமான சுவையூட்டிகள், நம்முடைய நாக்குல சுவை மொட்டுக்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. நாக்குக்கு மேல, கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய நாக்குக்கு மேல சுவை யூட்டிகள் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு, சுரப்பிகள் இருக்கு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல
அதிகமான இனிப்பு சுவை இருக்கு அப்படின்னா அந்த இனிப்பு சுவையானது நேரடியாக நமது உடல்ல வயிற்றுப்பகுதியை பாதிக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ஜிலேபி, மைசூர்பா, பாக்கெட் பால், அதே போல காரத்தன்மையுள்ள உணவுகள், மசாலா உணவுகள் இவைகள் அனைத்தும் அதிகமான இனிப்பு சுவை நம்முடைய நாக்கின் சுவை மொட்டுகள் மூலமாக வாயில் உள்ள எச்சிலில் கலந்து நேரடியாக மண்ணீரல், ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகளை நேரடியாக பாதிக்கிறது. அந்த நேரடியான அந்த பாதிப்பு நம்ம வயிற்றுப்பகுதியும் செரிமான ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையே பாதிப்படைய செய்கிறது. அப்போ அதிகமான இனிப்பு சுவை இன்னைக்கு பாருங்க, சாதாரண ஒரு குழந்தைய போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு கேக் பிடிக்கும், பிஸ்கெட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த இனிப்பு சுவை குழந்தைகள் மத்தியில அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதுங்க. அப்ப இந்த இனிப்பு சுவையானது குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாறிவிட்டது. குழந்தைகளுடைய செரிமான மண்டலம் பாதிப்படைய ஒட்டுமொத்த உடல் முழுவதும் இந்த இனிப்பு சுவையினுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படுது. அப்போ செயற்கையான இனிப்புகள், நான் சொல்றது பாத்தீங்கன்னா இயற்கையான இனிப்பு சுவை அல்ல. செயற்கையான முறையில் ஒரு உணவின் மீது சுவையூட்டிகள் சேர்க்கும் பொழுது அதனுடைய சுவை நம்முடைய நாக்கில் உள்ள சுவை மொட்டுக்களை தூண்டி அதில் கலந்துள்ள சுவையூட்டிகள் நம்முடைய எச்சில் மூலமாக நேரடியாக உணவு குழாய் வழியாக தொண்டை வழியாக இறங்கி வயிற்றுப்பகுதியை அடைந்து வயிற்றுப்பகுதியில் இருந்து ஒட்டுமொத்த உடல், இதயம், நுரையீரல், பெருங்குடல், கல்லீரல் போன்ற ஒட்டுமொத்த உடல் முழுவதும் பரவி அதனுடைய கழிவுப் பொருட்கள் உடல் முழுவதும் உருவாகுது. இதன் மூலமா நாம் சாப்பிடக்கூடிய உணவு செரிமான மண்டலம் பாதிப்படையுது. அப்போ இன்னைக்கு பாருங்க, அன்றாட வீடுகள்ல எந்த உணவு முறை அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி பார்த்தோம்னா இட்லி இல்லாத வீடுகளே இல்லை நம்ம சொல்லலாங்க. அப்போ வாரத்துக்கு 1 நாட்கள், 2 முறை, 3 முறை, 3 நாட்கள் வாரத்துல 5 நாட்களுமே சில வீடுகள்ல காணப்படுதுங்க. அப்போ இட்லி ஏன் நம்முடைய மிக முக்கியமா காணப்படுது அப்படின்னா, இட்லி அப்படிங்கிறது அதனுடைய வேலை மிக எளிமையா இருக்கு. மாவை நாம ஆட்டி வச்சிட்டோம்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா 5 நாட்கள், 1 வாரங்கள், 4 நாள், 3 நாள் அப்படியே வச்சுக்கலாம். நம்முடைய வேலை சுலபமாயிரும், சமைக்க வேண்டியது இல்லை. அப்ப நம்ம வீடுங்கிற பொழுது மாவை எடுத்து தோசையோ இட்லியோ ஊத்தி நாம கொடுத்துக்கலாம். அப்படின்ட்டு நம்முடைய சோம்பேறித்தனமும் நம்முடைய இயலாமையும் தான் இந்த நோய்களுக்கெல்லாம் மிக மிக முக்கிய காரணம். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய இட்லியில என்ன சுவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான புளிப்பு சுவை. சாதாரணமா நீங்க இன்னைக்கு காலையில மாவாட்டுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில 24 மணி நேரத்துக்குள்ள நாம பயன்படுத்தி ஆகணும். அப்படி பயன்படுத்தாமல் 2 நாட்கள், 3 நாட்கள், 1 வாரங்கள் வச்சுக்கும் பொழுது அதில் உள்ள புளிப்பு சுவையானது நம்முடைய நாக்கின் மூலமாக உடல் முழுவதும் பரவி நம்முடைய வயிற்றுப்பகுதியை பாதிக்கும். 5 விதமான சுவைகள் இருக்குங்க மொத்தம். இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, உப்பு போன்ற 6 விதமான சுவைகள் நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான தேவை. அப்போ இந்த சுவைகள் அனைத்தும் நம்ம உடம்புல அதிகமானாலும் குறைந்தாலும் நம்ம உடம்புல பாதிப்பு உருவாகும். இனிப்பு சுவை, இனிப்பு அப்படிங்கிற சுவை நம்முடைய மண்ணீரல், ஸ்பிளீன், வயிறு, இரைப்பை சம்பந்தப்பட்டது. காரம் அப்படிங்கிற சுவை நம்முடைய நுரையீரல், பெருங்குடல், லங்ஸ், லார்ஜ் இன்டென்ஷன், பெருங்குடல் சம்பந்தப்பட்டது. புளிப்பு அப்படிங்கிற சுவை பித்தப்பை, கல்லீரல் சம்பந்தப்பட்டது. துவர்ப்பு, கசப்பு அப்படிங்கிற சுவை இதயம், சிறுகுடல், மூப்ப மண்டலம் சம்பந்தப்பட்டது. அப்போ இது போன்று ஒவ்வொரு சுவையும் சம்பந்தப்பட்டு இருக்குங்க. உப்பு அப்படிங்கிற சுவை சிறுநீரகம், சிறுநீர்ப்பை சம்பந்தப்பட்டது. அப்போ எந்த சுவை அதிகமானாலும் குறைந்தாலும் நம்ம உடம்புல செரிமான மண்டலம் பாதிப்படையும்.
அப்போ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி அப்படிங்கிற சுவை புளிப்பு சுவையான உணவு. அதை நம்ம அதிகமா எடுத்துக்கும் பொழுது நம்முடைய வயிற்று பகுதியும் புளிப்புத்தன்மையா மாறி நம்முடைய வயிற்று பகுதியில கழிவுப் பொருட்கள், நச்சுக்கள், கிருமிகள் உருவாகுது. அந்த கிருமிகளானது நம்முடைய ஒவ்வொரு செல்களையும் பரவி உடல் முழுவதும், ரத்தம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும், நமது உடல் முழுவதும் செல்கள், கண்ணுக்கு தெரியாத செல்கள் தான் உடல் முழுவதும் காணப்படுதுங்க. உடல் முழுவதும் செல்களால் ஆனது. இந்த செல்களை கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமா இருக்கிறது தான் நம்முடைய செல்கள். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் பரவி அந்த செல்களானது ஒவ்வொரு உறுப்புகளையும் நச்சுக்கள்ல கலந்து ரத்தம் முழுவதும் கலந்து, ரத்தம் அப்படிங்கிறது எங்க இருக்குங்க? உடல் முழுவதும் ரத்தம் இருக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடல் முழுவதும் ரத்தம் காணப்படுது. ஒரு சாதாரண ஒரு கத்தி எடுத்து நீங்க ஒரு பக்கம் அறுத்தா கூட ரத்தம் வரும். எங்க எடுத்தாலும் சரி, தலையில தான் ரத்தம் வரும். கை, கால்கள், முதுகு எங்க எடுத்தாலும் ரத்தம் உருவாகுங்க. அப்ப இந்த உடல் முழுவதும் ரத்தம் தான் அதிகமா இருக்கு. ரத்தம் அது மட்டும்தான் காணப்படுது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள நச்சுக்களும் அதிகமான புளிப்பு சுவையும் அந்த உடல் முழுவதும் பரவுது. அடுத்தது பாத்தீங்கன்னா தோசை. இந்த தோசை அப்படிங்கிற உணவு அதை சுட்டு பயன்படுத்தும் பொழுது அதில் உள்ள அந்த எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெயும் சேர்ந்து அதில் உள்ள புளிப்பு சுவையும் சேர்ந்து நம்முடைய நாக்கின் மூலமாக, எச்சில் மூலமாக, தொண்டைக்குழி வழியாக இறங்கி நம்முடைய நேரடியாக வயிற்றுப்பகுதியை அடைந்து அதுல புளிப்புத்தன்மை உருவாகி அந்த உணவுகள் புளிப்புத்தன்மையுள்ள உணவுகளாக மாறி அமிலத்தன்மையுள்ள உணவுகளாக மாறி உடல் முழுவதும் பரவி நம்முடைய ரத்தம் முழுவதும் கெட்டு அது நோயா மாறுது. அந்த நோய்க்கு பெயர்தான் சர்க்கரை நோய். அந்த நோய்க்கு பெயர்தான் செரிமானம் பாதிப்பு, வயிற்று வலி. அந்த நோய்க்கு பெயர்தான் புற்றுநோய். அந்த நோய்க்கு பெயர்தான் அடிவயிற்று வலி. அந்த நோய்க்கு பெயர்தான் முறையற்ற மாதப்போக்கு. அப்போ நோய்களுக்கு உண்டான பெயர்கள் நம்ம சொல்லிட்டே போறாங்க. ஆனா அதற்குண்டான ஒரே காரணம் நம்முடைய செரிமான மண்டலம் பாதிப்பு. அப்போ இதே போன்று நீ சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகள் நம்ம சொல்லாங்க. சப்பாத்தி முதற்கொண்டு சப்பாத்தி, பூரி, அசைவ உணவுகள், நூடுல்ஸ், குழந்தைகளுக்கு பிடிச்ச மிக எளிமையா செய்யக்கூடிய உணவு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ், மேகி, பர்கர், பீஸா இதெல்லாமே பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல சாதாரணமான ஒரு உணவா மாறிடுச்சு. நீங்க பொதுவா பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்க சைடு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதும். எங்க கூட்டம் அலமோதுங்க? சாதாரண ஒரு ஹோட்டல்லையும் அசைவ உணவு விடுதிகள்லையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதுது. மக்களுடைய நாட்டம் சுவை ஊட்டிகள் மீது மிக ஆழ்ந்த விருப்பத்தை உருவாக்கிடுச்சு. அந்த மக்களுடைய நாக்கு அந்த சுவைகளுக்கு அடிமையாயிருச்சு. அப்போ அடிமையான காரணத்தால் அந்த உணவில் இருந்து வெளியே வர முடியல. ஏன் வெளியே வர முடியல? அந்த உணவினுடைய சுவை உடல் அந்த உணவுக்கு அடிமையாயிருச்சுங்க. நான் பொதுவா எந்த ஒரு உணவுக்கும் அடிமையாக கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கும் சரி, எந்த ஒரு உணவுக்கும் சரி, எதுக்கும் நம்ம அடிமையாக கூடாது. விருப்பு வெறுப்பற்ற நிலையில நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனம் அமைதியா இருக்கும். அப்பத்தான் நாம இறைவனை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அப்போ ஒரு உணவின் மீது நம்முடைய உடலும், நம்முடைய மனமும், நம்முடைய நாக்கும் அடிமையாகும் பொழுது அதிலிருந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஏன்னா அது பழக்கமா மாறிடுச்சு. இப்ப அந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளிவரது சிரமம். அதை நம்ம பயிற்சி முறைகள் மூலமாகவும், அதற்கு மாற்றான இயற்கை உணவுகள் மூலமாகவும், அதற்கு மாற்றான பாரம்பரிய அரிசிகள் மூலமாகவும், அதற்கு மாற்றான சிறுதானியங்கள் மூலமாக மட்டும்தான் நாம வெளிவர முடியும். அப்போ ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு மாற்று, ஒரு செயற்கையான உணவுக்கு இன்னொரு உணவை நாம மாற்றா நாம வைக்கிறோம். அப்படி வைக்கும் பொழுதுதான் அந்த உணவை நாம மறக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல ஞாயிற்றுக்கிழமையானா மக்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் ஓட்டல் நிறுவனங்களும் அசைவ விடுதிகளும் தான், அசைவ உணவகங்களும் தான் அதிகமா காணப்படுதுங்க.
அப்போ இந்த அளவுக்கு ஏன் மக்கள் அங்க இடத்துக்கு போறாங்க? மக்கள் மீது தவறா அல்லது அந்த நிறுவனங்கள் மீது தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நமக்கு தேவையான உணவை நாம சமைக்கிறது இல்ல. நமக்கு பிடித்தமான உணவை நாம சமைக்கிறது இல்ல. எந்த உணவு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது, அந்த ஆரோக்கியம் சார்ந்த கல்வியை நாம யாருமே நமக்கு சொல்லித் தரல. பள்ளிகள், கல்லூரிகள், சமூகம், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் போன்ற எந்த ஒரு மனிதர்களும் நமக்கு அறிவு சார்ந்த கல்வி, ஆரோக்கியம் சார்ந்த கல்வியை யாருமே நமக்கு சொல்லித்தரது இல்ல. அப்போ அவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, நாம இந்த சுவை ஊட்டிகளுக்கும் அதிகமான உணவுகளுக்கும் அசைவ உணவுகளுக்கும் நம்ம அடிமையாக மாட்டோம். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய தாக்கம், அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் அதிகமாயிருச்சுங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அதிகப்படியான சுவையூட்டிகள் இருக்கும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலம் பாதிப்படையுது. அப்போ அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல உருவாகக்கூடிய சர்க்கரை நோய்க்கு மிக மிக முக்கிய காரணம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நல்லபடியா செரிமானமாகி, அந்த செரிமானமானது சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள நல்ல குளுக்கோஸ் நம்முடைய ரத்தம் முழுவதும் கலந்து நம்முடைய வயிற்றுப்பகுதி முழுவதும் செரிமானம் அடைந்து தேவையில்லாத கழிவுகள் ஆசன வாய்ப்பதியா வெளியேறணும். அப்படி வெளியேறினா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறும். சர்க்கரையில் இல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து நல்ல சர்க்கரை, நல்ல குளுக்கோஸ் உற்பத்தி ஆகணுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமா இருந்தால் நம்ம உடம்புல நல்ல சர்க்கரை அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல சர்க்கரை, நல்ல குளுக்கோஸ் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகாது. அப்பொழுது நமது உடம்புல இருந்து இன்சுலின் அப்படிங்கிறது கணையத்தில் இருந்து சுரக்காது. அப்படி சுரக்காத பொழுதுதான் செயற்கையான முறையில் மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் செயற்கையான முறையில் இன்சுலின் போட்டுக் கொள்வதன் மூலமாகவும் நாம நம்ம உடம்புக்கு தேவையான சர்க்கரை அப்படிங்கிறத செயற்கையான முறையில நாம கணையத்தில் இருந்து இன்சுலினை நாம சுரக்க செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது நமது சிறுநீரகம் பாதிப்படையும். முக்கியமா பாத்தீங்கன்னா சிறுநீரகமும் சிறுநீர்ப்பையும் யாரெல்லாம் சர்க்கரை நோய்க்காக மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ அவங்களுடைய சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையும். யாரெல்லாம் தைராய்டு நோய்களுக்கும் பிபி மாத்திரைகள், ரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடுறீங்களோ ஒட்டுமொத்த சிறுநீரகமும் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையும். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கணுங்க. நம்முடைய உணவு முறைகளை நாம மாத்திக்கணும். மிக எளிமையான உணவுகள், பழைய சோறு, இன்னைக்கு கோடை காலத்துல கம்பங்களி, கம்பு இளநீர், பழச்சாறுகள், சாதாரணமான ஒரு உணவுகள், தர்பூசணி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. நீர் காய்கறிகள், சுரக்காய், வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய், இது போன்று சாதாரணமான எளிமையான காய்கறிகள் நாம எடுத்துக்கணும். எளிமையான பழங்கள், காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், நம்ம காய்கறிகள், நம்ம நிலத்துல விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நாம் எடுத்துக்கும் பொழுது அந்த பஞ்சபூத ஆற்றல் நமது உடல் முழுவதும் பரவி நம்முடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியம் அடையும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மிக முக்கியமானதுங்க. இந்த உணவின் மீது இன்றைய காலகட்டத்துல உணவு தான் ஒருத்தரை ஆரோக்கியப்படுத்துது, உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட நிறைய செல்வங்கள், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆடம்பரங்கள், நகைகள், ஆடம்பரமான உடைகள் அனைத்து இருந்தாலும் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வம் இல்லை அப்படின்னா மற்ற செல்வங்கள் அனைத்தும் இருந்தும் நாம் தனிமையில்தான் நாம் இருக்கணுங்க. அப்போ இந்த ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமானது. இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வம் உங்கள்கிட்ட இருந்தால் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கீழே இருக்கும். அனைத்து செல்வங்களும், உறவுகள், செல்வம் அனைத்தும் உங்களுக்கு கீழே இருப்பாங்க, கூட இருப்பாங்க.
ஆரோக்கியம் செல்வம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மற்ற அனைத்து செல்வங்களும் இருந்தும் நீங்க வந்து தனிமையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அப்போ இந்த ஆரோக்கியம் வந்து மிக மிக முக்கியமானதுங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மிக முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் எடை. இந்த உடல் எடை இன்றைய காலகட்டத்துல சாதாரண பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்கள், பெண்கள், கல்லூரி பெண்கள், ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், ஆண்கள் போன்ற அனைவருக்குமே இந்த உடல் எடை அப்படிங்கிறது மிக அதிகமா காணப்படுது. இந்த உடல் எடைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறது இல்ல. நம்முடைய செரிமான மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு. நம்முடைய வயிறும் நம்முடைய மண்ணீரலும் பாதிப்படையுது. ஒரு உணவானது நம்முடைய நாக்கில் சுவைக்கப்படாமல் நம்முடைய எச்சிலில் நல்லா மென்று சாப்பிடாமல் நேரடியாக வயிற்றுப்பகுதியை அடைந்தால் அந்த உணவில் உள்ள அதிகமான வெப்பம் நம்முடைய வயிற்றுப்பகுதியை பாதிப்படைய செய்யும். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல முதல்ல பாதிப்படையக்கூடிய மிக முக்கிய உறுப்பு நம்முடைய வயிறும் நம்முடைய ஸ்பிளீன் அப்படிங்கிற மண்ணீரல். இந்த 2 உறுப்புகளும் தான் முதல்ல பாதிப்படையும். நீங்க வந்து செயற்கையான சமைச்ச உணவுகள் அதிகமா எடுத்துக்கும் பொழுது காரமான உணவுகள் ஒரு உணவை நல்லா வேக வச்சு நல்லா பொரியல் பண்ணி எண்ணெய் ஊத்தி தாளிச்சு காரமான மசாலா ஐட்டங்கள், மசாலா பொடி எல்லாம் சேர்த்து கரம் மசாலா போன்ற பல்வேறு விதமான மசாக்கள் எல்லாம் சேர்த்து நீங்க சமைக்கும் பொழுது அந்த உணவில் உள்ள பஞ்சபூத ஆற்றல் சத்துக்கள் அனைத்தும் இதுவுமே இல்லாதான் நீங்க சாப்பிடுறீங்க. அனைத்தும் வந்து இல்லாம போகுது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல 6 விதமான சுவைகள் இருக்கணும், சத்துக்கள் இருக்கணும், பிராண ஆற்றல் இருக்கணும், உயிர் ஆற்றல் இருக்கணும், அனைத்துமே இருக்கணுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு பொருத்தமான உணவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து உணவுகளையும் சாதாரண ஒரு பாலைவனங்கள்ல பாருங்க, காளான், பேல்பூரி, மசாலா உணவுகள், மேகி, நூடுல்ஸ் 8 மணி நைட்டு வந்து 8 மணி ஆனா மக்கள் வந்து தெருக்கள்லையும் முக்குகள்லையும் ஹோட்டல்லையும் பாத்தீங்கன்னா அப்படி கூட்டம் அலமோதுங்க. ஏன் அலமோதுன்னா 8 மணி 10 மணி ஆனாலும் அந்த கூட்டம் வந்து ஓய்ந்த பாடில்ல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து சாப்பாடு செய்யறதுக்கு விரும்புறது இல்ல, நேரம் இல்ல, சமைக்க முடியல. சமைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வேலையா மாறிடுச்சு. சமையல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. 64 கலைகள்ல சமையல் அப்படிங்கிறது மிக முக்கியமான கலை. அப்போ அந்த கலைய வந்து யாரும் விரும்பி செய்யறது இல்லைங்க. ஏன் விரும்புறது இல்ல? சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலையா மாறிடுச்சு. சமைக்கணுமா, நான் காலையில் சாப்பாடு செய்யணுமா, குடும்பத்துக்கு செய்யணுமா, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, சாப்பாடு செஞ்சு தரணுமா அப்படிங்கிறது ஒரு கவலையா மாறிடுச்சு. சமையல் அப்படிங்கிறது அது ஒரு வேலையா மாறிடுச்சு. சமையல் மக்களை வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு வேலையா, கடினமான வேலையா இன்றைய காலகட்டத்துல மாறிடுச்சு. அப்ப இதற்கெல்லாம் மாற்று என்னங்க? இயற்கை உணவுகள், பஞ்சபூத உணவுகள், 35 வகையான காய்கறி உணவுகள் அனைத்து நம்ம சொல்றோங்க. அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான உணவுகள் நம்முடைய ஒட்டுமொத்த உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியுங்க. மருந்து மாத்திரைகள் இல்லாம நாம மருந்து மாத்திரை இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். எப்ப உருவாக்க முடியும்? நம்முடைய ஆழ்ந்த விருப்பம். நான் மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், நான் இயற்கை உணவு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், நான் தியான பயிற்சிகள் மனசை நான் அமைதியா வச்சுப்பேன், இது போன்ற உறுதிமொழிகள், மன தைரியம், பொறுமை, நம்பிக்கை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய இன்றைய காலகட்டத்துல மிக முக்கியமா தேவைப்படுதுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஒரு புக் எழுதிக்கிறேங்க. அந்த புக்கு வந்து அந்த புக்ல இருந்து சில வரிகள் நான் படிக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பஞ்சபூதங்களில் நில மூலப்பொருள் வயிறு மண்ணீரல் ஆகிய உறுப்புகளை கொண்டுள்ளது. நில மூலப்பொருளுக்கு உயிர் ஊட்டுவது நிலத்தில் விளையும் இனிப்பு சுவை. அப்போ பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா நிலம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதம் மிக மிக முக்கியமானதுங்க.
இந்த நிலம் பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நம்ம முன்னாடியே சொன்னோம். வயிறும் மண்ணீரலும், ஸ்பிளீன், ஸ்டொமக், இந்த 2 உறுப்புகள் மிக முக்கியமானது பஞ்சபூதங்கள்ல. அப்போ இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கு சுவையூட்டக்கூடியது. அந்த நிலம் பஞ்சபூதம் சார்ந்த மிக முக்கியமான சுவை இனிப்பு சுவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுவையானது நிலத்தில் விளையும் விளைபொருளில் இயற்கையாக அமைந்துள்ள இனிப்பு சுவையாகும். மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இயற்கையான இனிப்பு சுவை. நான் சொல்றது பாத்தீங்கன்னா செயற்கையான இனிப்பு அல்ல, இயற்கையான முறையில் விளைந்த பழங்கள், காய்கறிகள், இதுவைகள் தான் இயற்கையான இனிப்பு சுவை உள்ள உணவுகள். உணவுப் பொருள் நாக்கில் ஜீரணமாகி வெளிப்படும் பொழுது நாக்கானது அந்த சுவையை உணர வேண்டும். ஒரு உணவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சுவைகள்ல ஒரு உணவுல 2 சுவை இருக்கலாம், 3 சுவை இருக்கலாம், 1 சுவை இருக்கலாம். உதாரணமா நீங்க இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லியில இனிப்பு சுவை இருக்கும், புளிப்பு சுவை இருக்கும். புளிப்பு சுவை அதிகமா இருக்கும், இனிப்பு சுவை கொஞ்சமா இருக்கும். அப்ப ஒரு உணவுல 2 விதமான சுவைகள் இருக்குங்க. 2 அல்லது 3 அல்லது 4 என்று ஒரு உணவுப் பொருட்கள்ல அந்த உணவினுடைய இயல்புக்கு ஏற்றாறு போல சுவைகள் கூடுதலாகவும் குறைவாகவும் காணப்படலாம். அந்த சுவையை நம்முடைய நாக்கு நல்லா உறிஞ்சி அந்த சுவைகளை உணர்ந்து அதன் பிறகுதான் நம்முடைய தொண்டை வழியாக உடலுக்குள்ள நம்ம அனுப்பணும். அப்பத்தான் நம்முடைய அந்த அந்த சுவைகள் நேரடியாக இனிப்பு அப்படிங்கிற சுவை நம்ம சாப்பிட்ட அந்த வினாடி, வித்தின் செகண்ட், நொடி பொழுது, கண் இமைக்கும் நேரம், அந்த நேரத்துல நம்முடைய மண்ணீரலுக்கு சக்தியை கொடுக்குது. எப்ப கொடுக்குதுங்க? கண் இமைக்கக்கூடிய நேரம், வித்தின் நொடி, வித்தின் செகண்ட். அந்த அளவுக்கு நம்முடைய சக்தி, பிராண ஆற்றல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கூர்மையா இருக்குங்க. நம்முடைய இயற்கையான படைப்புல நமது உடல்ல ஒரு உணவை சாப்பிட்ட அந்த நொடி பொழுதே, அந்த பற்கள்ல கடிக்கும் பொழுதே, கீழ்ப்பல்லும் மேற்பல்லும் கடிக்கும் அந்த நொடி பொழுதே நம்முடைய உடம்புல பிராண ஆற்றல் உருவாகுது. அப்படி நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது பாருங்க, நாக்கானது அந்த சுவையை உணர வேண்டும். அவ்வாறின்றி இனிப்பு சுவையை தனியே வடித்தெடுத்து பாலிலும் இனிப்பு பதார்த்தங்களை சமைப்பதற்கும் சேர்க்கும் பொழுது அதிகப்படியான வெப்பம் இந்த இனிப்பு சுவையிலிருந்து வெளியாகி வயிற்றிலும் மண்ணீரிலும் ஜுரம் போன்ற நிலையை தோற்றுவிக்கும். அப்போ அதிகமான இனிப்பு சுவை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தரக்கூடிய பாக்கெட் பால் அப்படிங்கிறத, அந்த பாலுல இனிப்பு சுவை காணப்படுது. அந்த பாலுல இனிப்பு சுவையும் இருக்கு, துவப்பு சுவையும் இருக்குங்க. அப்ப அந்த பால் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையில மேலும் அந்த பாலை சூடுபடுத்தி மேலும் வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கும் பொழுது அதிகப்படியான இனிப்பு சுவை நம்முடைய வயிற்று பகுதியில அதிகமான உஷ்ணத்தை, அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். இந்த இடத்துல சந்தேகம் இல்ல, நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது இயற்கையான சுவைதான். அது எப்படி வெப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலுல முன்னாடி இனிப்பு சுவை இருக்கு, அந்த இனிப்பு சுவையும் கூட கூடுதலாக அதிகப்படியாக நாட்டு சர்க்கரையும் அல்லது வெள்ளை சர்க்கரையோ நம்ம சேர்க்கும் பொழுது அந்த பாலில் உள்ள இனிப்பு சுவை அதிகமாகுது. அப்ப அந்த பால் இருக்கக்கூடிய சுவை நம்முடைய நாக்குல அதிகமான தகட்டும். அப்படி தகட்டும் பொழுது அந்த அதிகமான இனிப்பு சுவை நேரடியாக நம்முடைய வயிற்று பகுதியையும் மண்ணீரலையும் அதிகமான உடல் வெப்பத்தை உருவாக்குது. அப்படி உருவாகும் பொழுதுதான் ஜுரம் அப்படிங்கிறது உருவாகுது. காய்ச்சல், அதிகமான உடல் சூடு, அதிகமான உடல் உஷ்ணம், உடல் புழுக்கம், முறையற்ற மாதப்போக்கு, வயிற்று வலி, பெண்களுக்கு உண்டான அந்த மாதப்போக்கின் பொழுது ஏற்படக்கூடிய தாங்க முடியாத வயிற்று வலி, 3 மாதமாயி மாதப்போக்கு போகல, 2 மாசமாச்சு, 3 மாசமாச்சு, 4 மாசமாச்சு, பீரியட்ஸே ஆகல, பீரியட்ஸ் ஆக நிக்காம போயிட்டே இருக்கு, வெள்ளைப்படுதல் இருக்கு, பிசிஓடி இருக்கு, பீரியட்ஸ் ஆகும்போது உடலெல்லாம் வலிக்குது, உடல் சோர்வு ஏற்படுது, கைகளெல்லாம் வலிக்குது. எல்லாத்துக்கும் காரணம்
இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நமக்கு ஜுரம் குறையாமல் நீடிக்குமானால் நாளடைவில் நாம் தளர்ந்து விடுவோம். அந்த தளர்ச்சி சில வருடங்களுக்குள்ளாக வயிற்றிலும் மண்ணீரலும் ஏற்படும். வயிறும் மண்ணீரலும் பரவி நிற்கும் அதிக வெப்பம் இவ்வுறுப்புகளை அசதியுடன் செய்வதால் வயிற்றின் தசைகள் சுருங்கி விரிந்து இயக்கம் கொள்ளும் தன்மை பாதிப்படைகிறது. வயிற்றில் சூடும் அதிகமாகிறது. அப்ப தொடர்ச்சியா யாரெல்லாம் அதிகமான இனிப்பு சுவை சாப்பிடுறீங்களோ அவங்களுடைய வயிறும் மண்ணீரலும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டுள்ளோம், மண்ணீரலானது உணவுப் பொருளில் இருந்து வெளிவரும் சக்தியை நல்ல சக்தி, வெப்ப மிகுந்த கெட்ட சக்தி தன்னுள் கிரகிக்கிறது என்பதை இப்போது வயிற்றில் இயக்கத்தை கெடுக்கக்கூடிய அதிகப்படியான அதே வெப்ப சக்தி தான் மண்ணீரலில் கிரகிக்கப்படும் பொழுது மண்ணீரல் இயக்கத்தை குன்றா வைக்கிறது. அப்போ அதிகப்படியான இனிப்பு சுவை நேரடியாக மண்ணீரலை பாதிக்கிறது. அப்படி பாதிக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு வயிற்றையும் பாதிக்கும். வயிறு பாதிச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எங்க பாதிக்குங்க? நுரையீரல பாதிக்கும். மூச்சு வாங்கும், செரிமானம் ஆகாது, மலம் கழிக்க முடியாது, மோசன் வராது, பைல்ஸ் உருவாகும், மோசன் போகும்போது எரிச்சல் உருவாகும், மோசன் போகும்போது வலி உருவாகும், அதிகமான உடல் உஷ்ணம் உருவாகும், தொப்பை விழும், வயிறு பெருக்க ஆரம்பிக்கும், தசைகள் எல்லாம் அதிகமா தசைகள் உருவாகும். தொடைகள்ல, வயிற்றுல எல்லா பக்கமும் தசைகள் அதிகமா உருவாகி உடல் தோற்றம் மாறும். அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணங்க? நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமான இனிப்பு சுவை. அப்போ நம்முடைய இந்த இனிப்பு சுவையை நாம நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு, நம்முடைய நாக்குக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதிகமா இல்லாமலும் குறைவாக இல்லாமலும் சரி சமமான நம்ம உடம்புக்கு தேவையான சரியான முறையில நம்ம எடுத்துக்கும் பொழுது நமது உடல் ஆரோக்கியம் அடையும். நம்முடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய வயிறும் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய மண்ணீரல் ஆரோக்கியமா இருக்கும், ஒட்டுமொத்த உடம்பே ஆரோக்கியமா இருக்குங்க. அப்ப இதற்கு மாற்றா நாம சொல்லக்கூடிய காய்கறி வைத்தியம், இயற்கை உணவுகள், அனைத்து உணவுகளும் நாம சொல்லக்கூடிய 500க்கு மேற்பட்ட இயற்கை உணவுகள் நாம சொல்றோங்க. 35 வகையான காயை பயன்படுத்தி நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய காய்கறிகள்ல இருந்து 500க்கு மேற்பட்ட இயற்கை உணவுகள், சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசி உணவுகள் நம்ம விற்பனை நடத்துறோம். அப்ப அது இல்லாம பாத்தீங்கன்னா கழிவுநீக்க வகுப்புகள் நாம நடத்துறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 12 உறுப்புகள், அக்குபஞ்சர்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் பாத்தீங்கன்னா 12. அந்த 12 உறுப்புகளை மிக்கக்கூடிய கழிவுகளை நாம நீக்கும் பொழுது நமது உடல் சுத்தமா மாறுது, நம்முடைய ரத்தம் சுத்த ரத்தமா மாறுது. நம்முடைய அனைத்து உடல் உள்ளுறுப்புகள் மண்ணீரல், வயிறு, கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, இதயம், சிறுகுடல், பெருங்குடல், இதய மூப்ப மண்டலம், கணையம் போன்ற அனைத்து உடல் உறுப்புகளையும் கழிவு நீக்க பயிற்சியின் மூலமா சுத்தப்படுத்துவதன் மூலம் நமது ஒட்டுமொத்த உடம்பே சுத்தமாகுதுங்க. நம்ம வண்டியை நம்ம சர்வீஸ் பண்றோம், கார் நம்ம சர்வீஸ் பண்றோம், வீடு சுத்தப்படுத்துறோம், எல்லாமே நம்ம பண்றோங்க. ஆனா நம்ம உடம்ப நாம கவனிக்கிறதே இல்லை, சுத்தப்படுத்துறதே இல்லை, சர்வீஸ் பண்றதே இல்லை. ஏன்னா நேரம் இல்லை, அக்கறை இல்லை, ஈடுபாடு இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ நம்ம உடம்ப நாம தான் சரி பண்ணிக்க முடியும். ஆரோக்கியம் நம் கையில். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஆரோக்கியமா இருக்கணும், என் உடம்ப நான் சுத்தமா வச்சுக்கணும், என் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நான் அப்பப்போ மாதம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணவு முறைகளும் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியதுதான் நம்ம உணவு முறைகள் நாம சொல்றோம். அப்ப நம்ம நடத்தக்கூடிய கழிவு நீக்க பயிற்சிகள், இயற்கை உணவுகள், சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய உணவுகள் அனைத்தும் நம்ம எடுத்துக்கும் பொழுது காலை, மதியம், இரவு இது போன்று 3 வேளை நம்ம சொல்றோங்க கழிவு நீக்க பயிற்சிகள்ல. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், 10 வருஷமா சர்க்கரை நோய் இருக்குங்க, நான் போகாத மருத்துவமனையே இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல்ல இல்லை,
பண்ணாத ஸ்கேனே இல்ல. அத்தனை பண்ணி என்னால சரி பண்ணவே முடியல. 10 வருஷமா டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, உடல் எடை அதிகமா காணப்படுது, கேன்சர் இருக்கு, வயிறெல்லாம் புண்ணா இருக்கு, தாங்க முடியாத உடல் வலிகள், மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில கட்டி இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரிங்க. பார்வை குறைபாடு, தலைவலி, ஒற்றை தலைவலி, முதுகு வலி, கைகால் பக்கவாதம், முடக்குவாதம், இது எதுவா இருந்தாலும் நம்முடைய சிகிச்சை முறைகள் மூலமாகவும் நம்ம நடத்தக்கூடிய கழிவு நீக்க பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம சரி பண்ண முடியும். நிறைய இந்த வகுப்புகள் நம்ம நடத்திக்கிறோங்க. கடந்த ஒரு காய்கறி விஷயம் பாத்தீங்கன்னா 15 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம புறப்படுறது பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பயிற்சி நடத்துற கழிவு நீக்க பயிற்சி. இந்த கழிவு நீக்க பயிற்சியும் 10 வகுப்புகள் முடிஞ்சிருச்சு. புதுசா நம்ம அந்த வகுப்புகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா பயனடைஞ்சவங்க ஏராளமானவர்கள். மருந்து மாத்திரைகளிலிருந்து முற்றிலுமா விடுபட்டு ஆரோக்கியமா வாழும் பொழுது நம்முடைய ஆரோக்கியமான சமூகத்தை நாம உருவாக்க முடியும். ஆரோக்கியமே நிரந்தர செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டவுட்ஸ் கேட்கலாங்க, சந்தேகம் தான் நீங்க கேட்டுக்கலாம் ஒருத்தரா. சந்தேகம் தான் கேட்கலாங்க. கேக்குதுங்களா பேசுறது அனைவருக்கும்? ஹலோ, ஐயா கேக்குதுங்கய்யா. ஓகே ஓகேங்க. சந்தேகம் தான் கேட்கலாங்க. அம்மா சத்யபிரபா அம்மா கண்டினியூ பண்ணலாங்க. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குது. கேக்குதுங்கம்மா, கேக்குதும். சந்தேகம் தான் கேட்கலாங்க. கேக்குதுங்க. சந்தேகம் தான் கேட்கலாம், ஒருத்தரா கேளுங்க. நம்ம அதற்குண்டான விளக்கங்கள் நம்ம தரலாம். ஓகே. ரெட்மி வாழ்க வளமுடன். ரெட்மின்னு போட்டிருக்கீங்க அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ கேக்குதாயா? ஹலோ, கேக்குது, சொல்லுங்கம்மா. உணவு சொல்லுங்கம்மா. முறையும் செரிமான மண்டபம்ல சார் கௌரி சங்கர் ஐயா அவங்க ரொம்ப அழகா, அதாவது டயபெட்டிக், பிசிஓடி, இந்த தைராய்டு ப்ராப்ளம், இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் மருந்து மாத்திரை இல்லாம நம்ம இயற்கை உணவு முறை மூலமாவே எல்லா நோய்களையும் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம உடம்ப நாம கவனிக்கணும், நம்ம கவனிக்கிறது இல்ல, ஆரோக்கியம் நம் கையில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா அவர்களை சார், ஐயா நம்ம இனிமேல் கேள்வி பதிலுக்கு தானே ஐயா போகணும்? ஆமாங்க மேடம், கேள்வி பதிலுக்கு நம்ம போய்க்கலாங்க. ஓகே. உணவு முறையும் செரிமான மண்டலமும் என்கிற தலைப்பில் இன்று சிறப்பாகவும் மிகவும் பயனுள்ள உரையை நமக்கு வழங்கிய ஹீலர் கௌரி சங்கர் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கௌரி சங்கர் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் குருவருளும் தேனிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. வாழ்க வளமுடன். யாராவது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயா கிட்ட ஏதாவது கேள்வி இருந்ததா கேட்கறதுக்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ரெட்மின்னு சொல்லியிருக்கீங்க அம்மா. ரெட்மி. பரிமலா தேவி வாழ்க வளமுடன். பரிமலா தேவி.
அம்மா பரிமளாதேவி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாமா? வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்ங்க. ஐயா, எனக்கு வந்து மண்ணீரல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்கம்மா. அதுக்கு என்ன மாதிரி இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க ஐயா? மண்ணீரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர்ல நாம சிகிச்சை முறைகள் பண்றோங்க. அப்ப சரிங்க. அக்குபஞ்சர்ல அதற்குண்டான சிகிச்சை முறைகள் புள்ளிகள் நம்ம தோண்டும் பொழுது நம்ம நேரடியா நீங்க கோயம்புத்தூர் வர முடிஞ்சுன்னா நீங்க வாங்க, வாய்ப்பு. எந்த ஊருங்கம்மா? திருச்செங்கோடுங்க ஐயா. திருச்செங்கோடு. கோயம்புத்தூருக்கு வர முடிஞ்சுன்னா நீங்க முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. நம்ம அதற்குண்டான சிகிச்சை முறைகள் நம்ம அளிக்கிறோம், அதுக்குண்டான உணவு முறைகள் நம்ம சொல்றோம். அப்ப இது ரெண்டும், அந்த சிகிச்சை முறையும் உணவு முறையும் ரெண்டும் சேரும் பொழுது சீக்கிரமா நம்ம சரி பண்ணிக்க முடியுங்க. நீங்க தொடர்பு கொள்ளுங்க, வாங்கி புக்கிங் பண்ணிட்டு நீங்க வாங்கம்மா. சரிங்களா? இப்போதைக்கு நீங்க உணவு முறைகள்ல வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் காலை விருவயத்துல தொடர்ச்சியா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்டே வாங்க. உடல் உஷ்ணம் கம்மியா சரியாம குடிச்சிட்டே வாங்க, சரியாகிற வரைக்கும் தொடர்ச்சியா குடிச்சிட்டே வாங்க. கோடை காலம் வந்து ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா காணப்படுது. அப்ப இந்த நேரத்துல காலை விருவயத்துல வெள்ளை பூசணிக்காய பொடி பொடியை கட் பண்ணிட்டு மிக்சியில அரைச்சு அப்படியே குடிச்சிடுங்க. விதயத்தோட சேர்த்து மிக்சியில அரைச்சு நீங்க காலை விருவயத்தை குடிச்சிட்டு வாங்க. நல்லா கொஞ்சம் உடல் உஷ்ணம் எல்லாம் கம்மியாகும், கொஞ்சமா சரியாகும். சரிங்களாங்கம்மா? சரிங்கய்யா. நன்றி. சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? சாப்பிடக்கூடாத ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா எண்ணெய் உணவுகள் அதிகமா எடுத்துக்காதீங்க, அசைவ உணவுகள் அதிகமா எடுத்துக்காதீங்க. அதே போல வந்து காரத்தன்மை உள்ள உணவுகள், அதிகமான புளிப்புத்தன்மை உணவுகளை இது முற்றிலுமே எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இதே போதுமானதா இருக்கும். இரவுகள்ல சீக்கிரமா தூங்கிருங்க. இரவு தூக்கம் முக்கியமானது. சீக்கிரமா தூங்கிருங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வழிகளாக இருக்குங்க. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மின்னு போட்டிருக்கோங்க அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க கேட்கலாம் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட கேளுங்கம்மா, கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு இப்ப 52 வயசுக்கு ஆறுது. சரிங்கம்மா. இந்த முட்டு வலி வந்து ரொம்பவே வந்து ஒரு கால்ல இருந்தது. இப்ப இன்னொரு காலையில வலது காலையிலயும் மடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதுக்கு ஏதாவது அது கொஞ்சம் எனக்கு வெயிட் ஆனா ரொம்ப சொல்ல முடியாது. 64 கிலோ இருக்கேன். அது கூட டாக்டர் கிட்ட இன்னும் 4 கிலோ குறைங்க அப்படின்னாங்க. வேலைக்கு போறேன் ஐயா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல சூப்பரண்டா இருக்கேன் ஐயா. உட்கார்ந்து அதிகமா உட்கார வேலைங்களோ, சிஸ்டம் இருக்குங்களா? டேபிள், ஆமா சிஸ்டத்துல உட்காருவேன். பட் ஆனா சொல்ற அளவுக்கு குண்டு ஒண்ணு அந்த அளவுக்கு இல்லைன்றாங்க பாக்குறவங்க கூட. ஓரளவுக்கு இதா இருக்கும். வெயிட் குறைவா 68 இருந்தா. எனக்கு அது முட்டி வலி வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளாவே இருக்க முடியும். ஒரு நேரம் பரவாயில்லன்னு இருக்கு, ஒரு நேரம் டாலர்ல. அது வலது கால திடீர்னு அப்படியே மடிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இழுக்கிற மாதிரி இருக்குயா கால்ல. அந்த பின்பக்க நரம்பு. ஒரு யோகா கிளாஸ் ஒண்ணு கோர்ஸ் முடிச்சேன். அதுல ஏதாவது ஒரு வேலை உட்கார்ந்ததுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த போஷன்ல அப்படின்னு நானா ஒரு கற்பனை தான். அது எதனால தெரியல. அது ஒரு இதா இருக்கு. ஆனா இடது கால்ல முட்டு வலி கொஞ்சம் இருக்கு. அது வந்து அதுல நல்லா மடிக்க முடியுது, பரவாயில்ல. அது கூட பரவாயில்ல. இது ரொம்ப வலியா இருக்கு. சரிங்க. அதாங்கம்மா, இப்ப வந்து நம்முடைய மூட்டுகள்ல செல்லக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சீதா இருக்கணுங்க. நம்ம உடம்புல ரத்த ஓட்டங்கள் எங்க தடை ஏற்படுதோ அங்கதான் வலி உருவாகும். அந்த வலிக்கு உண்டான காரணம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டங்கள் சரியா போகல, மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகமான வேலைன்னு சிஸ்டம் ஒர்க் பண்றீங்க. உடல் அசைவு கண்டிப்பா இருக்கணுங்க. உடலை கை கால நீட்டுறது, நடக்கிறது, பயிற்சி முறைகளும் கண்டிப்பா செய்யணும். உணவு முறைகள்ல வைத்திய முறைகள்ல பாத்தீங்கன்னா முடக்கத்தான் இலை, சரிங்களாங்கம்மா? முடக்கத்தான் இலை ஒரு கைப்பிடி அளவு, சுத்தமான சிக்லாட்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு, அந்த முடக்கத்தான் சாத்துல மிக்ஸில அரைச்சு வடிகட்டி அந்த சாறு எடுத்து வச்சுக்கோங்க. சாறு கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிதமான சூடுல காய்ச்சி வலி உள்ள இடத்த தேய்ச்சி விட்டுருங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடிங்க. தூங்குறது சரியா சரியா தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்க படுத்து தூங்கிக்கலாம். சரிங்களா?
ஆ இது வந்து வீட்டு வைத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாதாரண வைக்கக்கூடிய கல் உப்பு. கல் உப்பை ஆ, நீங்க கல் நல்லா சட்டியில வறுத்து மிதமான சூடுல மொத்தரம் கொடுங்க. இது வந்து நல்ல ஒரு வைத்திய முறையா இருக்கும். இன்னைக்கு 2 கொடுத்தாங்க விதமான ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க வீட்டுல, அப்படி கொடுத்துமே அடுத்த நாள் ரொம்ப வலியா இருந்தது. இந்த முடக்கத்தான் பண்ணி பாருங்க. முடக்கத்தான் நல்லா பண்ணி பாருங்க, சீக்கிரமா கேட்கும். சரிங்களாங்கம்மா? சரி. முடக்கத்தான் பண்ணி பாருங்க. உணவு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு வந்து மாலை 5 மணிக்கு நீங்க தினசரி எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை சூப்பு மாலையில மாலையில எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை சூப்பு, பிரண்டை சூப்பெல்லாம் எடுத்துட்டே வாங்க. பிரண்டை சட்னி அதெல்லாம் எடுத்துக்கங்க. பிரண்டை துவையல் சேர்த்திக்குங்க. முருங்கைக்கீரை சூப்பு எடுத்துக்கங்க. உணவு முறைகள்ல நல்லா உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? கேம்ப் ஏதாவது நடத்துறீங்களா ஐயா இந்த மாதிரி? ஆமா, நம்ம கோயம்புத்தூர்ல கேம்ப் எல்லாம் நம்ம போடுறோங்க. சிகிச்சை முறைகள் நம்ம கிளினிக் வச்சிருக்கிறோம். சிகிச்சை முறைகள் நம்ம வகுப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோங்க. கல்விக்கு பயிற்சி, உடம்பு வலிகளுக்கு உண்டான பயிற்சி, ஆழ்மன பயிற்சி, இயற்கை உணவுகள் வகுப்பெல்லாம் நடத்துறோம். நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நம்பரை வாங்கிக்கோங்க, தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சரிங்களாம்மா? சரி. நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். சொல்லுங்க ஐயா. 999 999 48 48 26 26 102. 102. ஓகே. இது எவ்வளவு நாள் பயிற்சி? அதாவது நேர்ல போன் பண்ணி கேட்டேன் நான். ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஃபோன் தொடர்பு கொள்ளுங்க. அப்ப நான் பேசிக்கலாம். சரிங்களாங்கம்மா? சரி. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி. பிரசன்னா ஷர்மிலி அம்மா, நீங்க கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது ஐயா, நீங்க சொன்ன விளக்கங்கள்லாம் அருமை ஐயா. நன்றிங்கம்மா. எனக்கு நன்றிங்க. வந்து சுகர் இருக்குயா, நான் வறட்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஜீரக தண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன். சரிங்கம்மா. காய்கறிகளும் எல்லாமே கீரையெல்லாம் இயற்கையா தான் சாப்பிடுறேன். சரிங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கேக்குது. சொல்லுங்கம்மா. கேக்குதுங்க. இயற்கைய நீங்க சொன்ன உணவுகள் தான் ஐயா எடுத்துக்கிட்டு வர்றேன். ஆனா நான் வறட்சி மட்டும் இன்னும் விடவே இல்லையா. ஓகேங்க. சுகர் இருக்குங்களா? சுகர் எத்தனை நாளா சுகர் இருக்குங்கம்மா? சக்கரை சுகர் 200 கிட்ட இருக்கு ஐயா. எத்தனை நாளா இருக்குங்க சுகருங்க? சுகர் ஒரு 10 வருஷமா இருக்கு ஐயா. ஆனா எல்லா பயிற்சிகளுமே இடைவிடாம எடுத்துக்கிட்டு வர்றேன். மாத்திரை சாப்பிடுறீங்க? உணவு முறையும் அளவாதான் எடுக்கிறேன். அதாங்கம்மா, இப்ப வந்து உணவு முறைக்கும் சர்க்கரைக்கும் வந்து மிக முக்கியமானது. உணவு முறைகள் முக்கியமானதுங்க. ஆனா எந்த உணவு நம்ம உடம்புக்கு செரிமானம் பண்ணும், அது மிக முக்கியமானது. சரிங்களாங்கம்மா? எந்த உணவு சாப்பிட்டா நம்ம உடம்பு செரிமானம் ஆகும். நல்ல உணவு அப்படிங்கிறது வேற, நம்ம உடம்புக்கு பொருத்தமான உணவு அப்படிங்கிறது வேற. சரிங்கய்யா. கீரை அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவு தான், சத்துக்கள்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனா அந்த கீரை நம்ம உடம்புக்கு செரிமானம் ஆகுமா அப்படிங்கிறது மிக முக்கியமானதுங்க. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களாமா? இல்ல தரசிங்களா? வீட்டுலதான் ஐயா இருக்கேன். இருக்கீங்களா? ஓகே, ஓகேங்க. உணவு முறைகள்ல சிறுதானிய உணவுகள் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. கீரைகள் அதிகமா எடுத்துக்க வேண்டாங்க. கீரைகளை எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, பொன்னாங்கண்ணி சூப்பு, இது வந்து சூப்பா எடுத்துக்க. கீரைகளை பொரியலா எடுத்துக்க வேண்டாம். சிறு தானியங்கள்ல கஞ்சியா எடுத்துக்கங்க. சிறுதானிய உணவு முறைகள்ல சாமை கஞ்சி, வரகு கஞ்சி, இதெல்லாம் கஞ்சி போந்து எடுத்துக்கங்க. சரிங்களாங்கம்மா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களாமா? வாழ்க வளமுடன் அம்மா. சரி ஐயா, அடுத்தவங்களுக்கு நம்ம போயிடலாங்க. ஓகே. வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். கேட்கலாமா? ஐயாட்ட கேட்கலாம். அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. என்னுடைய ஐயா, இப்போ நம்ம இயற்கையில் வாழ்வியல்ல இப்ப இறை சாதனை மார்க்கத்துல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம ஒருவேளை இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்ச சாதம், நைட்டு பழங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போதுங்க ஐயா,
இப்போ சரிங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இது சத்து குறைபாடா இருக்கு. எனக்கு கால் வெடிப்பு, நாக்கு வரலுது, தொண்டை வரலுன்னு டாக்டர்கிட்ட போயிருந்தேங்க. அப்ப அவங்க என்ன சரிங்க சொல்றாங்கன்னா, உங்க உடம்புல வந்து சத்து குறைபாடா இருக்குன்னு சில டெஸ்ட் எழுதி B12 அது நிறைய நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க ஐயா. அவங்க சரிங்கம்மா என்ன சொல்றாங்க, நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கணும். நீங்க வந்து சைவமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த சரிங்க மாதிரி ஒரு சூழ்நிலையில சைவம் சாப்பிடுறவங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி சில சத்து குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப இதை நாம சரிங்க எப்படிங்க இதை நிவர்த்தி செஞ்சுக்கணும்? அதாங்கம்மா இப்ப வந்து ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு வந்து செயற்கையான மருத்துவம். சரிங்களாங்கம்மா ஆங்கில ஆமா. மருத்துவம் அவங்க செய்யக்கூடிய தொழில செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலைகள் ஸ்கேன், ம். ரிப்போர்ட், ஆமாங்க சர்ஜரி, ஐயா. ஆபரேஷன், சரிங்களா, பயம் குத்துறது, இந்த 5 விதமான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப செய்வாங்க. யார் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, நீங்க போனாலும் சரி, மற்றவங்க யார் போனாலும் அவங்க செய்யக்கூடிய ஃபார்முலா இதுதான் மெத்தட் ஃபார்முலாங்க. சரிங்களா, ஓகே அவங்க ஓகேங்க. வந்து நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் கூட உங்களுடைய ஆள் மனசுல அந்த பயத்தை உருவாக்கி நீங்க ம். போன உடனே நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் கூட நீங்க ஆரோக்கியமா இல்ல, உங்க உடம்புல சத்துக்கள் குறைபாடு இருக்கு, உங்க உடம்புல ரத்தம் இல்ல, உங்க உடம்புல போதுமான சத்துக்கள் இல்ல, அதுல இதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்கள் நோயாளியை மாத்தி ஸ்கேன் பண்ண வச்சு உங்களை வந்து நோயாளியை மாத்திடுவாங்க. சரிங்களா, சரி சரி. அப்ப ஓகேங்க நீங்க ஐயா. வந்து அந்த பக்கம் நீங்க அது தனி வழி, அந்த வழியே நமக்கு வேண்டாம். அந்த வழியை நீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டியில போறீங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ திடீர்னு ஒரு காயங்கள் ஏற்படுது, கீழே விழுந்துட்டீங்க, அப்படிங்கும்போது நம்ம அந்த அந்த பக்கம் நம்ம போலாங்க. ம். அப்ப நம்ம அதற்கு மாற்றா நம்முடைய பாரம்பரிய முறை நிறைய வழிமுறைகள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு, அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறைகள் இருக்கு, வாழ்வியல் முறைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இயற்கையாவே நம்ம உடம்பு சத்துக்கள் கிடைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் அனைத்துலயும் பார்த்து சத்துக்கள் வந்து அதிகமா காணப்படுதுங்க. அப்ப அது மட்டுமே நீங்க எடுத்துக்கீங்க, அதே போதுமானதா இருக்கும். உங்களுடைய உடல் தொந்தரவுகள் என்ன என்ன மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து உடல் உபாதைகள் இருக்குமா, அதை மட்டும் சொல்லுங்க. ஐயா எனக்கு கால்ல வெடிப்பு வருதுங்க ஐயா. இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குன்னு போயிட்டு இருக்கேங்க ஐயா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. கரெக்டா என்னால சரிங்க அந்த உணவு கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இங்க சரிங்க கிடைக்கிறதா சாப்பிட முடியுது. கால்ல சரிங்க வெடிப்பு இருக்குங்க ஐயா ஒண்ணு. 2வது தொண்டை வறட்சி. அம்மா சொன்னாங்க எனக்கு தொண்டை வந்து வறண்டு வறண்டு போயிடுது அடிக்கடி. ஸோ இதுக்காக தான் நான் சரிங்களா, சொல்றேன் ஐயா. கால் கால் வெடிப்பு வரக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இதை விட தூக்கம். தூக்கம் எப்படி இருக்குங்க, இது எத்தனை தனி தூங்குறீங்க தினசரி? இங்க தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க கொசுக்கடி இருக்கிறனால ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது. டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க 11 சாதாரணமா மணிக்கு தூங்கக்கூடிய எத்தனை சாதாரண எத்தனை மணி தூங்குவீங்க தினசரி, இதுக்கு முன்னாடி எப்பவுமே? தினசரி மோஸ்ட்லி 10 மணி ஆயிருங்க ஐயா. 10 மணி ஆயிரும். நைட் சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி சாப்பிடுவீங்க, உணவு இரவு உணவுங்க? சாப்பிடுறதெல்லாம் நேரத்தையே சாப்பிட்டுருங்க. சாப்பிடுற நேரத்துல சாப்பிட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு லேட் ஆகும். லேட் ஆகிற அன்னைக்கு தூக்கம் லேட் ஆகும். தூக்கம் தூக்கம் வருதுங்களா? படுத்தா நல்லா டீப் ஸ்லீப் வருங்கய்யா. நான் 5 மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப் வருங்கய்யா. ஓகே ஓகேங்க. தூக்கம் வந்து சரியான முறையில ஆழ்ந்த தூக்கம் இருக்கணுங்க. ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் இருந்தா மட்டும்தான் அந்த பித்தப்பையில உருவாகக்கூடிய பித்த வெடிப்பெல்லாம் சரியாகும். ஓ அதே ஓகே. போல நீங்க பயன்படுத்தக்கூடிய டைல்ஸ், நீங்க வெளியில பயன்படுத்தக்கூடிய உங்க டைல்ஸ் வீடுங்க என்ன வீடுங்க, கீழே இல்லைங்கய்யா பயன்படுத்தக்கூடிய எங்களுது வந்து இதுதாங்கய்யா. சும்மா சாதாரண சிமெண்ட் தரதாங்க. சிமெண்ட் வீடுங்களா? ஓகே ஓகேங்க. ஆமாங்கய்யா. அப்ப வந்து புளிப்பான உணவுகள் அதிகமா கொஞ்சம் தவிர்த்துருங்க. புளிப்பான இட்லி, ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தக்கூடிய உணவுகள், அதெல்லாம் நான் யூஸ் புளிப்புத்தன்மை உள்ள பண்ணவே இல்லைங்கய்யா. யூஸ் பண்றது பரவாயில்ல. ஓகே ஓகேங்க. யூஸ் பண்றதே அப்ப இல்லைங்கய்யா. வந்து பித்த வெடிப்புக்கு வந்து மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுங்க. சரிங்களா, சரிங்க சரிங்கய்யா. குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி அளவு, சரிங்கய்யா. விராலி மஞ்சள் ஒரு சின்ன துண்டு, சரிங்கய்யா. குப்பைமேனி, மருதாணி இலை ரெண்டும் மிக்ஸில அரைச்சிருங்க. ம். அரைச்சிட்டு அந்த பொடி கூட விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன், சரிங்கய்யா. வேப்பெண்ணெய் 2 ஸ்பூன் சரிங்கய்யா. எல்லாத்தையும் கலந்து அந்த விராலி மஞ்சளையும் சேர்த்து நீங்க அரைச்சிருங்க. சரிங்கய்யா. கட்டி பொடி போட்டு எல்லாத்தையும் கலந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எங்க சரி. வெடிப்பு இருக்குதோ அங்க தேய்ச்சிட்டு நல்லா துணி வச்சு கட்டிட்டு படுத்து தூங்கிருங்க. சரிங்கய்யா. மருதாணி மருதாணியில ஒரு கைப்பிடிங்க, குப்பைமேனி ஒரு கைப்பிடி, விராலி மஞ்சள் கொஞ்சம் சின்ன துண்டு, வேப்பெண்ணெய் 2 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன். சரிங்களாங்கம்மா? ஓகேங்கய்யா. ஓகேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணி கலந்து குழம்பு சேரு மாதிரி குழைச்சு எங்கெல்லாம் காலில் வெடிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு துணி வச்சு கட்டி படுத்து தூங்கிருங்க.
அந்த இதுக்குங்க ஐயா தொண்டை வறட்சிக்குங்க ஐயா. தொண்டை வறட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை பயன்படுத்தி சூப் எடுத்துக்கங்க. வாரத்துல 2 நாள் சூப் எடுத்துக்கங்க. தொண்டை வறட்சி சரியா போகுங்கம்மா. சரிங்களாம்மா? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தினேஷ் நந்தினி, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. செரிமானத்துக்காக நீங்க சொன்னீங்க, எனக்கு செரிமான தொந்தரவு இருக்கு. நல்ல உணவு, நம்ம உடம்புக்கு பொருத்தமான உணவு, அதாவது நம்ம திணை அரிசிலாம் எடுத்துட்டா எனக்கு நல்லா இருக்குங்க ஐயா. அப்புறம் உடம்பு எலும்பு என்னன்னா, படுத்து இடது பக்கம் இல்ல வலது பக்கம் திரும்பி படுக்கும்போது கழுத்து சைட்ல இருக்கக்கூடிய அந்த எலும்பு நரம்பு வந்து நல்ல வலியா இருக்குங்க ஐயா. தாங்க முடியாத அளவுக்கு. சரிங்க. இதுக்கு என்ன காரணம்? நான் என்ன யோசிச்சுன்னா, நம்ம ஒருவேளை சின்ன வயசுல இந்த சிரசாசனம் நான் பண்ணேன், அதனால அந்த பாதிப்பா என்னன்னு எனக்கு தெரியலங்க. எப்ப இருந்து வலிக்குதுங்க இந்த பிரச்சனை? எப்ப இருந்து இருக்குங்க? இருக்குதுங்க. இவ்வளவு நாளா கொஞ்சம் குறைவா இருந்தது. சரிங்க. அதிகமா தாங்க முடியல. காலைல காட்டி என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? டீச்சரா வேலை பாக்குறேங்க. ஸ்கூல் காலேஜ்ல? ஸ்கூல் டீச்சர். காலேஜ்ல தான் வேலை பாக்குறேன் நான். காலேஜ்ல. ஓகேங்க. அதேங்க. இப்ப வந்து அந்த எலும்புகளுக்கு பாத்தீங்கன்னா போதுமான வெப்ப சக்தி கண்டிப்பா வேணுங்க. சரிங்க. வெப்ப ஆற்றல் எலும்புகள் உறுதியா இருக்கணும் அப்படின்னா அந்த எலும்புகளுக்கு உண்டான வெப்ப ஆற்றல் இருந்தா தான் எலும்புகள் உறுதியா இருக்கும், வலி இல்லாம இருக்குங்க. சரிங்க. அப்போ அந்த வெப்ப சக்தி வந்து அதிகாலை வெயிலையும் மாலை வெயிலையும் அதிகமா கிடைக்கும். சரிங்க. ஒரு காரணங்க. அதிகமா வெயில போவீங்களா இல்ல எப்படிங்க? நேரா வெயிலையும் போக மாட்டீங்களா? எப்படிங்க உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? வாழ்க்கை முறை ஈவினிங்ல முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். ஈவினிங் சன்லைட் மறையிற நேரத்துல வெயில இருப்பேங்க. பட் அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கல, அந்த எண்ணம் தோணுதோ அப்போ அந்த நேரத்துல போய் இருப்பேங்க. ஓரளவுக்கு இருப்பேங்க. எண்ணெய் தேய்ச்சும் கொஞ்சம் குளிப்பேங்க வாரத்துல இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறை. ரெகுலரா எனக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம், அதான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்ப பண்ணுவாங்க. புரியுது. அப்போ உணவு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் கொழுந்து இலை காலை விரிவைத்துலீங்க. வேப்பம் கொழுந்து இலை ஒரு 4 இலை, சின்ன மிக சிறிய வேப்பம் கொழுந்து இலை 4 இலைய காலையில நல்லா மென்று சாப்பிடுங்க. சரிங்களா? அந்த கசப்பு சுவை நம்ம உடம்புல நெருப்பு சக்தியை கொடுக்கும். கசப்பு சுவையில நெருப்பு சக்தி வந்து அதிகமா காணப்படுதுங்க. அப்ப நம்ம உடம்புக்கு அந்த செரிமான மண்டலத்தை வந்து கசப்பு சுவை, இயற்கையான கசப்பு வந்து நம்ம உடம்பு செரிமான மண்டலத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். சரிங்களா ஐயா? கண்டிப்பா. அது இல்லாம அக்குபஞ்ச சிகிச்சை முறைகளும் அப்பப்ப எடுத்துக்குங்க. சிகிச்சை முறைகளும் பக்கத்துல ஏதாச்சும் எடுத்துக்குங்க. அதே போதுமானதான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா ஐயா? சரிங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ எனக்கு வந்து நைட் தூக்கம் என்னன்னா, நைட்ல வந்து சப்போஸ் மலம் கழிக்க வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தூக்கம் இல்லாம நைட்ல ஒரு 2 மணிக்கு மேல அது சில நேரத்துல ரொட்டீன் ஆயிடுது. அந்த நேரத்துல சமாளிச்சுட்டேன். ஏதாவது இந்த ரிலாக்ஸேஷன் பண்றேன் அப்படி இப்படி ஏதாவது சமாளிச்சிருவோம். அது ஒண்ணும் இல்லைங்க. அதே மாதிரி நான் அதிகமா இப்ப பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இப்ப கொஞ்சம் தொண்டையெல்லாம் வலி கரகரன்னு இருக்கு, கொஞ்சம் தொண்டையெல்லாம் வலி ஏற்படுதுங்கய்யா. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரத்தத்துல வந்து நான் நாடி பிடிச்சு பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ரத்தத்தோட அளவு வந்து குறைவா இருக்கு உங்களுக்கு. ரத்தத்தோட அளவு குறைவா இருக்கு. அப்புறம் இதயத்துல இருந்து அந்த பம்ப் பண்றது அந்த இதுவும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பம்ப் பண்ணி வர்றது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. மன அழுத்தம் இருக்காங்கய்யா? மன அழுத்தம் இருக்குங்களா? கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது. டயர்ட் ஆயிடுறாங்க அடிக்கடி, மன சோர்வு இருக்கு. அதாவது வேகமா செஞ்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் பண்ண முடியல சில நேரத்துல. அதிகமான மன அழுத்தம் இதயத்தை பாதிக்கும். மன அழுத்தம் அப்படிங்கிறது இதயத்தை பாதிக்கும். இதயம் பாதிச்சுன்னா ஒட்டுமொத்த உடம்பே பாதிக்குங்க. இதயம்தான் ஆணிவேர் மாஸ்டர். அப்ப வந்து இதயத்துல வந்து பாதிப்பு உருவானா அது எல்லா உறுப்புகளையும் பாதிப்படையும். அப்ப எல்லா உறுப்புகளும் பாதிப்படையும் போது ஒட்டுமொத்த உடம்பே பாதிப்படையுங்க. அப்ப அதனால நீங்க வந்து மன அழுத்தம் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கையை இங்க வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த வேலைகளை மட்டுமே செய்யுங்க. மகிழ்ச்சியான நபர்கள், மகிழ்ச்சியான வேலை, மகிழ்ச்சியான இடம், மகிழ்ச்சியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான உணவு எல்லாமே உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கும். சரிங்களாங்கய்யா? சரிங்க. மனசுக்கு நம்ம
எதை மாதிரியான நல்ல எதை மாதிரியான சொல்லிட்டீங்க, ஓகேங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி உணவு முறைகள் ஏதாவது எடுத்துக்கலாங்க நல்லது உணவு மனசுக்கு. முறைகள்ல வந்து கசப்பு சுவையை கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. பாவக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கிங்க. உணவு முறைகள்ல செரிமானத்தை மேம்படுத்தும். இதயமும் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும் கசப்பான சுவையில் எடுத்துக்கும் பொழுது. காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுரக்காயில காலை விதவயத்துல மிக்சியில அரைச்சு அப்படியே தோல் விதையோட சேர்த்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க காலை விதவயத்துல. என்ன சரி குடிச்சிட்டு வாங்க, அது நல்லா ஆரோக்கியம் மேம்படுத்தும். நீர் காய்கறி அடுத்து வந்து வாழைத்தண்டு அவங்க அதிக உணவு சேர்த்துக்கிங்க. அதுவும் உடம்புல சிறுநீரகத்தை வந்து மேம்படுத்த சக்தியை கொடுக்கும். சிறுநீரகம் உறுதியா மாறும். இந்த பயம் அதெல்லாம் அதிகமா இருக்காது, அதனால போய் சீக்கிரமாவே. வாழைத்தண்டு சாறு ஏதாவது பொரியலோ இல்ல ஏதோ ஒரு வகையில சேர்த்து சாப்பிடலாம். சேர்த்துட்டே வாங்க, வாழைத்தண்டு சாறு, வாழைத்தண்டு ஜூஸ், சூப்போ, பொரியலோ சேர்த்துட்டே வாங்க, நல்ல மாற்றம் கொடுக்குங்க. சரிங்க, சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சுரக்காய் வந்து ஜூஸ் காலாட்டி ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிருக்கேன், தோல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேப்பம் அதே மாதிரி வேப்பம் இலை கொழுந்து வந்து காலையில ஒரு 4 மென்னு சாப்பிட சொல்லியிருக்கீங்க. ஆமாமா, இது பண்ணுங்க. வேப்ப இலையில வேப்ப பல்லு விளக்குவேன். அப்ப விளக்கும்போது தொடர்ந்து ரெகுலரா விளக்கும் போது எனக்கு நான் ஃபீல் பண்ண இருதயம் கொஞ்சம் நல்லா பலமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க நன்றிங்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜமுனா அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நான் எளிய முறை உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே தான் வர்றேன். எனக்கு சளி கிட்டத்தட்ட ஒரு 2 months-ஆ வந்து போக மாட்டேங்குதுங்க. நானும் கை வைத்தியம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இருமல் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப தொடர்ச்சியா வருது, சளி வருது. சளி விடுறதே இல்லைங்க, மறுபடியும் தண்ணியா மறுபடியும் புதுசா சளி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா, ஏதாவது உணவுல வைத்தியம் ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? அதான் இப்ப சளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நுரையீரல்ல வந்து அந்த கழிவு பொருள் வந்து நம்ம நுரையீரல் அதிகமா தேங்கி இருக்குங்க. கழிவு பொருள் நம்முடைய நுரையீரலையும் நம்முடைய பெருங்குடலையும் கழிவுகள் சேரும் பொழுது அந்த கழிவுகளானது சளியாக வெளியே வருது. அப்ப இந்த சளியை நீங்க மருந்து மாத்திரையோ மற்ற முறைகள் மூலமா அடக்கும் பொழுது அதனுடைய கழிவுகள் வெளியே போகாம உடம்புக்குள்ளேயே தேக்கம் உருவாகும் பொழுது அது பின்னாடி அடுத்த நோயா மாறுது. அப்போ நீங்க சளியை வந்து நீங்க வெளியேற்றணும் முடிஞ்ச அளவுக்கு. எப்பொழுதுமே சளி வந்து சிந்திடணும், முதல் வேலை. சரிங்களா? அடுத்தது உணவு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை துவையல், தூதுவளை சட்னி அதிகமா எடுத்துக்குங்க. சரிங்க ஐயா. அது முன்னு எடுத்துட்டே வாங்க. காலை விருவயத்துல தூதுவளை இலை ஒரு 8 இலை, கொஞ்சமா நெய், நல்ல நாட்டு மாட்டு நெய் ஒரு 4 ஸ்பூன் எல்லாத்தையும் வடச்சட்டியில நெய்யை வடச்சட்டியில ஊத்தி மிதமான சூட்டுல காய்ச்சி அந்த தூதுவளையை போட்டு நல்ல மிதமான சூட்டுல வறுத்துருங்க. நெய்யில வறுத்து காலையில அந்த நெய்யை வறுத்த நெய்ய வெறும் சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு ஒரு 8 உருண்டைகள் உள்ளுக்குள்ள சாப்பிட்டுருங்க. காலையில வெறும் வயிற்றுல பசிக்கும் பொழுது. இது வந்து சளியை வந்து வெளியேற்றிடும். இது கூட தூதுவளை சட்னி துவையல் அதிகமா எடுத்துக்கங்க, நல்லா சளியெல்லாம் வெளியேற்றிருங்க. சரிங்களாம்மா? நன்றிங்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஆங்கில மருத்துவத்துக்கு போகலீங்க ஐயா, கை வைத்தியம் பண்ணிக்கிறேங்க. ஓகே பண்ணுங்க, நல்லதுங்கம்மா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த கேள்வி போய்க்கலாங்க. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, உங்க உரை மிக அருமையாக இருந்ததுங்க ஐயா. எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, மத்தவங்க கேட்ட கேள்விகளே எனக்கு நிறைய பதில்கள் உங்க மூலியமா எனக்கு நிறைய நிறைவா கிடைச்சுங்க ஐயா. நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப வந்து ஐயா, நானு டெய்லரிங் ஒர்க் தாங்க ஐயா பாத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. டெய்லரிங் ஒர்க்ல வந்து நம்ம உட்கார்ந்து தைக்கிறதுனால கால் வந்து கொஞ்சம் வீக்கம் ஜாஸ்தியா தான் இருக்குங்க ஐயா. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வீங்கும், ஆனா நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்கிறப்ப அது வத்திரும், அந்த வீக்கம் இருக்காது.
சரிங்க இப்போ ஒரு மாசமா வந்து உங்களுக்கு எனக்கு வீங்குது. ஆனா அந்த வீக்கம் வந்து வத்த மாட்டேங்குது. எனக்கு அது சரி இப்ப நைட்டு படுக்கிறோம் அப்படின்னா, காலையில அது எனக்கு நார்மலா இருக்கிற மாரி தெரியல. அந்த வீக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கு. சரிங்க ஆனா உப்பு வந்து சரி கூட சாப்பிடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உப்பே சப்போஸ் சாப்பிட ரொம்ப கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குறையுது. நீங்க சரிங்கம்மா சொன்ன மாரி சொரக்காய் இந்த மாரி ரெகுலரா டெய்லி ஆனா மேக்ஸிமம் சொரக்காய் ரெகுலரா நானு உணவுல எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா அது சாப்பிடுறப்ப குறையுதுங்கய்யா. சப்போஸ் இன்னைக்கு சரிங்கம்மா நானு சொரக்காய் சாப்பிடல. சரிங்க நார்மலான வீட்ல செய்யற பசங்களுக்கும், அவங்களுக்கு செய்யற சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் அந்த வீக்கம் வந்துருதுங்கய்யா. சரி ஒரு சரிங்க 2 நாள், 3 நாள் கன்டினியூஸா நம்ம இதவே மாரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த வீக்கம் வந்து அந்த ஒரு காலுல கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. சரி உடம்பே சரிங்க வந்து என்ன சொல்றது? ஒரு வெயிட் போட்ட மாரி, ஒரு ஒரு டயர்ட்னஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கய்யா. ஒரு படுக்கணும்னு தான் தோணுது. ஒரு பிரிஸ்கா இருக்க முடியல. சரிங்கம்மா. என்னங்கய்யா நான் பண்ணட்டும்? என் அதாங்க இப்ப தொழில் உணவு வந்து முறை வேற வழி இல்லம்மா. வழி உணவு இல்ல முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னாமா காய்கறிகள்ல கொத்தவரங்காய்ங்க சரிங்க. கொத்தவரங்காய் 2 கொத்தவரங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஆ அது கூட எலுமிச்சை பழத்தூள் விதையுடன் சாறு வேண்டாங்க. எலுமிச்சை சரிங்கய்யா. பழத்தூள் விதையுடன் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு பாதி அளவு இந்த சரிங்கய்யா. ரெண்டையும் மிக்சியில அரைச்சு தண்ணி ஊற்றி மிக்சியில அரைச்சு வடிகட்டிருங்க. சரிங்கய்யா. வடிகட்டி காலை விருவத்துல துவச்சு குடிச்சிட்டு வாங்க. இது வந்து உள் மருந்து உணவு காய்கறிகள்ல மருந்துங்க. சரிங்கய்யா. அடுத்தது வந்து வீட்டு மருந்து பாத்தீங்கன்னா ஆ வலி உள்ள இடத்துல ஆ கல்லுப்பு வந்து நல்லா தண்ணி ஊத்தி ஆனா கொதிக்க வச்சு கல்லுப்பு போட்டு சரிங்கய்யா. கல்லு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிதமான சூட்டுல ஆறுன பிறகு ஆ உங்களுடைய கால்களை அந்த தண்ணிக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணி பாருங்க. தினசரி பண்ணுங்க. ஓகேங்கய்யா. இதுவும் பண்ணுங்க, ரெண்டும் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு சீக்கிரமா நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்களாங்கம்மா? சரிங்கய்யா. அந்த சோர்வுக்கு தாங்கய்யா. சோர்வுக்கு நீங்க தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை நைட் தூங்க டைமிங் எத்தனை மணி நைட் தூங்குவீங்கம்மா? அது சொல்ல முடியாதுங்கய்யா. ஒவ்வொரு நேரம் 12 கூட ஆயிரும். 11:30 மேக்ஸிமம் 11 கிட்ட ஆயிருங்கய்யா. காலையில 4:30 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். 9 மணிக்கு தூங்கணுங்க இரவு. சரிங்கய்யா. 9 மணிக்கு தூங்காம இருந்தீங்கன்னா 9 மணிக்கு மேல தூங்கினீங்கன்னா உங்களோட உடல் உஷ்ணம் அதிகமாயிரும். உடல் ஓ உஷ்ணம் அதிகமானா உங்களோட ஒட்டுமொத்த உடம்பே அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். அப்படி உருவாச்சுன்னா உங்களுடைய உடல் சோர்வு, செரிமான சிக்கல், தலைவலி, வயிற்று வலி, முறையற்ற மாதப்போக்கு, பிசிஓடி, உடல் எடை அதிகமா காணப்படுறது, சர்க்கரை நோய், எல்லா நோய்களும் உருவாயிருங்க. ஓ சரிங்கய்யா. அது உன்ன மாத்துனீங்கன்னா எல்லா உடம்பும் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். சரியா சரிங்களாங்கம்மா? போயிரும். ஓகே. நன்றிங்கம்மா. ஐயா நன்றி. இன்னும் ஒரு சின்ன கேள்விங்கய்யா. சொல்லுங்கம்மா. சாரிங்கய்யா. அந்த சொல்லுங்கம்மா. நம்ம அறுசுவை உணவுகள் நீங்க சாப்பிடணும்னு சொல்றீங்க. அந்த ஆமாங்க. அறுசுவைகள் நம்ம எல்லாரும் சில நேரங்கள்ல எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தாய்மார்கள் முடிஞ்ச வரைக்கும் அத கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சரிங்கம்மா. ஆனா நம்ம வந்து இப்போ ஒரு சில உறுப்புகள் இப்போ ஒவ்வொரு டேஸ்ட்டுக்குள்ள உறுப்புகள் கொஞ்சம் பாதிப்பு அடையுது அப்படின்னா, அந்த சரிங்க. உறுப்புகளுக்கான டேஸ்ட்ட வந்து நம்ம கம்மி பண்ணினா சரியாகுமா? இல்ல அந்த டேஸ்ட்ட வந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா சரியாகுமா? இன்னொன்னு அதான் இப்ப சொல்லுங்க ஐயா. சுவைகள் வந்து அதிகமாவும் நம்ம எடுத்துக்கூடாது, குறைவாகவும் எடுத்துக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஆ அளவுக்கு நாம எடுத்துட்டா போதுமானதா இருக்கும். அது சரிங்கய்யா. நம்முடைய சுவைகள் நம்முடைய நாக்கு தான் தீர்மானிக்குங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த ம், உணவு நம்முடைய நாக்கானது அந்த ம், சுவைகளை மட்டும் எடுத்துக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய கவனம் அந்த சுவைகளுடைய உணர்வு மீது நம்ம கவனம் வைக்கணுங்க. அந்த சுவைகளை ம். நாம உணர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க. இப்ப வந்துங்கய்யா, இப்ப இனிப்பு சுவை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கய்யா. அப்ப சரிங்கம்மா. இனிப்பு வந்து நான் எனக்கு எனக்கு ஸ்டார்ட்டிங்லயே ஆனா இனிப்புகள் கொஞ்சம் அதிகமா சாப்பிடும்போதே கால் வீங்க ஆரம்பிச்சது ஸ்டார்ட்டிங்ல எல்லாம். அந்த சரிங்க. சிம்ப்டம்ஸ் வந்து தெரிஞ்சது. ஆனா எனக்கு இப்ப வந்து நெறைய புடிக்குது. இனிப்பு புரியுது, புரியுது. டேஸ்ட் சாப்பிடணும்னு புடிக்குது, விரும்புறேன். ஆனா சரிங்க. அத சாப்பிடும்போது ஒத்துக்க மாட்டேங்குது. இது எப்படிங்கய்யா நான் எடுத்துக்கட்டும்? அதாங்கம்மா இப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க, ஒரு பெரிய பாடங்க. நம்ம உடம்பு வந்து எப்படி வேலை செய்யுது, நம்ம உறுப்புகளுடைய எப்படி தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ம், பாடங்க. நம்மளோட வகுப்புகளை நம்ம நடத்துறோங்க. சுவை வைத்தியம், சுவை மருத்துவம், அக்குபஞ்சர் சரி. மருத்துவம் எல்லாம் நம்ம நடத்துறோம்.
நீங்க நம்பர் வாங்கிக்கங்க, நம்பர் வாங்கிட்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சரிங்க நீங்க பதிவா நம்ம சொல்றோம், முழுவா நம்ம வகுப்புல நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்களாங்கம்மா? சரிங்க ஐயா. நன்றி. ஒரு ஒரு சின்ன கோச்சுக்காதீங்க. இல்லங்க, சொல்லுங்கம்மா. இந்த உப்பு சப்போஸ் நம்ம ரொம்ப கம்மியா சாப்பிடுறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்ப உப்பே நம்ம சரிங்க. கம்மியா சாப்பிடுறோம் அப்படின்னா, இப்ப கால் வீங்குது, உப்பு சரிங்கம்மா. கொஞ்சம் நல்லா நார்மலா கீழவே, அதாவது அளவுக்கும் கீழவே சாப்பிடுறோம். சில நேரங்கள்ல உப்பு இல்லாம சாப்பிடுறோம். அது சரிங்கம்மா. வந்து கிட்னிய ஃபங்க்ஷன் அடைய வைக்காதா? அதாவது கிட்னி வந்து ஃபங்க்ஷன் அடையாதா? அதாங்கம்மா, உப்பு உப்பு எந்த ஒரு சுவையானாலும் 6 விதமான சுவைகள்ல இப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்பு, இதுல எது அதிகமானாலும் குறைந்தாலும் நம்ம உடம்புல நோய் அப்படிங்கிறது உருவாகும். அந்த சுவைகளை நம்முடைய நாக்கு தான் தீர்மானிக்கும். எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சு நன்காக உணர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவில் உள்ள சுவைகள் நம்ம உடம்புக்கு போதுமானதா இல்லையா அப்படிங்கிறத நமது உடம்பு தான் தீர்மானிக்கும். நம்முடைய நாக்கு தான் தீர்மானிக்கும். அதை நீங்க சரி தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய உடலும் உங்களுடைய நாக்கும் தான் தீர்மானிக்கும். அப்ப நீங்க சாப்பிடும் பொழுது கவனத்தை நீங்க உணர்ந்து சாப்பிடுங்க ஒரு உணவையும். அது உங்க உடம்புக்கு எது தேவையோ உங்க உடம்பே அதை எடுத்துக்குங்க. அது ஓகேங்க ஐயா. இப்ப உப்பு சாப்பிட்டாதான் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்ன்றாங்களே, அது அது சாப்பிடலாங்க. உப்பு உண்மையா? கண்டிப்பா தேவைங்க. எந்த ஒரு உணவுமே நமக்கு கண்டிப்பா தேவை. சுவைகள் அப்படிங்கிறது உப்பு சுவை கண்டிப்பா வேணும். உப்பு சுவை சரி, நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம அளவா எடுத்துக்கணும். தேவைக்கு மட்டும். சரிங்க தேவைக்கு ஐயா. மட்டும் அளவா எடுத்துக்கணும். சரிங்களாங்கம்மா? ஓகே நன்றி ஓகே அம்மா. ஐயா, நன்றி அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. நன்றி. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா அடுத்தது சத்ய சாய், ஓ, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன உணவு ஃபாலோ பண்ணணும்யா? வெயிட் குறைக்கணும்னா நம்ம பசிக்கும் போது மட்டும்தான் உணவு எடுத்துக்கணுங்க. பசி இல்லாமல் எந்த ஒரு உணவும் எடுத்துக்க கூடாது. உடல் எடை குறைக்கணும் இனிப்பான பழங்கள் அதிகமா எடுத்துக்கணும். உணவு முறைகளை மாதுளை, சப்போட்டா, பப்பாளி இது போன்ற உணவு முறைகள் எடுத்துக்கங்க. நம்ம வகுப்பு நடத்துறோங்க. வெயிட் லாஸுக்கு நம்ம வகுப்பு நடத்துறோம். கைவினைக்கு பயிற்சி நம்ம வகுப்பு நடத்துறோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உடல் உள்ளுறுப்புகளையும் சுத்தப்படுத்துவதன் மூலமா நம்ம உடம்புக்கு உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை, குப்பைகளை வெளியேற்றுவதன் மூலமா நம்முடைய உடல் எடை குறையும். நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா நம்முடைய வயிற்றுப்பகுதியில அதிகமான கழிவுகள் சேர்ந்துருக்குங்க. நம்ம ஒரு வீட்டை சுத்தப்படுத்துறோமோ, நம்ம வண்டி எப்படி நம்ம சர்வீஸ் பண்றோமோ அதே போல நம்ம சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினா மட்டும்தான் உடம்புக்கு இருக்கக்கூடிய அந்த குப்பைகளும் கழிவுகளும் வெளியேறும். அதான் எப்படியா சுத்தப்படுத்துறது? அதாங்க, பழங்கள் அதிகமா எடுத்துக்கங்க. இனிப்பான பழங்கள், இனிப்பான அந்த நீர் காய்கறிகள், இயற்கையான உணவுகள், சிறுதானிய கஞ்சி உணவுகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துட்டே வாங்க. நல்லா உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுங்க. தொடர்ச்சியா பண்ணிட்டே வாங்க. இனிப்பான பழங்கள்ல சப்போட்டா, மாதுளை, கொய்யா, பப்பாளி இதெல்லாம் எடுத்துக்கங்க. காய்கறிகள்ல வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய் அதிகமா சேர்த்திக்கங்க. நல்லா மாற்றங்கள் கொடுக்குங்க. அப்புறங்கய்யா இந்த குதிரைவாளி, தென்னை, வரகு இதெல்லாம் சாப்பிடலாம் இல்லையா? சோறா வடிச்சு அதான் சாப்பிடலாங்க. கஞ்சியா எடுத்துக்கங்க. அதான் எடுத்துக்கலாங்கய்யா. கோதுமை கோதுமை வேண்டாங்க. கோதுமை வேண்டாங்க. சரிங்க. வாழைத்தண்டு ஜூஸ் அதாவது எடுத்துக்கலாங்க. எல்லாமே எடுத்துக்கலாங்க. சில ஐட்டங்கள் மட்டும் எண்ணெய் உணவுகள், அப்புறம் இது மட்டும் வேண்டாங்க. எண்ணெய் உணவுகளும் கோதுமை, மைதா மட்டும் வேண்டாம். மத்த எல்லாமே எடுத்துக்கலாங்க. அந்த அசைவ உணவுகள் வேண்டாங்க. இல்லைங்க, கோதுமை எடுத்துக்கிறோம், மைதா எல்லாம் எடுக்கிறது இல்ல, அசைவம் எடுக்கிறது இல்ல. சரிங்க. ஓகே. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வேற யாரும் கேள்வி கேட்கல ஐயா. வரைக்கும் முடிச்சுக்கலாமா? வகுப்பை முடிச்சுக்கலாங்கம்மா. எனக்கு ஒரே ஒரு டவுட் ஐயா. ஐயா, எனக்கு கழுத்துல எனக்கு 10 இயர்ஸா டயபெட்டிக் இருக்கு. ஆனா இப்ப ஏதோ கொஞ்ச நாளாவே நான் நல்ல கலரா இருப்பேன். ஆனா இந்த ஒரு 1 இயராவே முகமெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகுது ஐயா. கழுத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. கழுத்துல கொஞ்சம் பிளாக் இருக்கு. அப்புறம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் பிளாக்காவே இருக்கு. அது எதனால ஐயா? ஏதாவது சாப்பாடு ஏதாவது டெஃபிஷியன்சி ஏதாவதா? விட்டமின் அந்த மாதிரி?
எதனால அப்படி அப்ப டயபெட்டிக் எத்தனால இருக்குங்கம்மா? 10 டயபெட்டிக்ங்க இயர்ஸ் 10 இயர்ஸ் ஐயா. மாத்திரை சாப்பிடுறீங்களா? மாத்திரைக்கே சாப்பிடுறீங்களாங்கம்மா? ஆமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயா. 10 இயர்ஸாவே சாப்பிடுறேன். எல்லாம் நான் மகரிஷி எக்ஸசைஸ் மெடிடேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. இப்போ ஒரு கொஞ்ச இல்லைங்க, நாளாவே. மருந்து மாத்திரைகள் ம் சாப்பிட்டாவே ம் நம்முடைய ரத்தம் வந்து கெட்டு போகுங்க. மிக முக்கியமான ஒரு இதுங்க. ஆ, மருந்து மாத்திரைகள் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய செய்யும். ம். எல்லா விதமான மருந்து மாத்திரைகளுமே, நீங்க தலைவலிக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரையா இருந்தாலும் சரி, எதா சர்க்கரை, இருந்தாலும். தைராய்டு, ம் அனைத்து விதமான அலோபதி மருந்து மாத்திரைகளும் நமது ம் உடல் உள்ளுறுப்புகளை பாதிப்படையும் செய்யும். ம் அதற்கு வந்து மாற்று வழி, அந்த மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிட்டு நாம ம் இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், ம் சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசி உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்குவதன் வெளியேற்றும். மூலமா நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியுங்க. ஆனா இந்த 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 நான் இப்ப கழிவுகள் எடுத்துட்டு இருக்க இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா குறைச்சிக்கிட்டே வரலாமா ஐயா? ஆமாமாங்க. நம்ம அதுதான் நம்ம வந்து ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சியுமா நம்ம நடத்துறோங்க. ஏன்னா ஒரு நாள்ல 2 நாள்ல அவங்க வந்து கேட்டுட்டு விட்டுறாங்க. ஏன்னா கரெக்ட் கரெக்ட். ஒரு நாள் 2 நாள் சொல்லும் பொழுது வந்து அவங்க நம்ம சொல்றோம், அவங்க கேட்டுட்டு ம் அவங்க ஃபாலோ பண்றதை விட்டுறாங்க. அப்ப என்ன ம் பண்றோம்னா நம்ம வந்து ஒரு பயிற்சி மாதிரி நம்ம நடத்தி அவங்கள ம் நம்ம வந்து கண்காணிக்கிறோம். நாம ஓ கரெக்ட். யாரெல்லாம் பயிற்சி பண்றாங்க, யாரெல்லாம் பயிற்சி பண்ணி ஃபாலோ பண்றாங்க, யாரெல்லாம் ம் பதிவு போடுறாங்க தினசரி காலையில, யாரெல்லாம் பதிவு போடல, அவங்க ம் கூப்பிட்டு நான் ம் வந்து ரிமைண்ட் பண்றேன், ஃபாலோ பண்ண வைக்கிறோம். நாம ஓ ஃபாலோ பண்ண வச்சு அவங்கள வந்து உணவு முறையை கடைபிடிக்க வச்சு அதை போட்டோ ம் எடுத்து குழுவுல பதிவு பண்ணி அதுக்குண்டான ம் என்ன உணவு சமைச்சாங்க, என்ன உணவு சாப்பிட்டாங்க, என்ன ம் பேச்செல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கை ம் முறையெல்லாம் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கண்காணிச்சு அவங்கள வந்து ம் ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க வந்து ம் சீக்கிரமா ரெடியாகி வெளியே போயிடுறாங்க. ஓ ஏன்னா வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கேட்டுட்டு விட்டுறாங்க. அது வந்து ஆமா. அவங்க வந்து அந்த டக்குன்னு அந்த ஒரு பயிற்சியா அந்த வழக்கமா மாத்த முடிய மாட்டேங்குதுங்க. ஓ ஒரு பயிற்சியா சரி. நம்ம நடத்தும் பொழுது ஈஸியா அவங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ண, ஒருத்தர்லாம் ஃபாலோ பண்ண கஷ்டப்படுவாங்க. ஆமா ஆமா ஒரு கரெக்ட். 10 பேர் ஒரு 40 பேர் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த ஆர்வம் உருவாயிருங்க. ஆமா ஆமா இன்ட்ரெஸ்ட் ஆமா. இருக்கும் சொல்ற மாதிரி. ஆமா, மத்தவங்க எடுத்து அந்த உணவுமுறையை பதிவு பண்ணி போடும்பொழுது அதை பார்த்தோன்னே நாமளும் பண்ணணும், நாமளும் கரெக்ட். சேர்ந்திருக்கோம், நாம பயிற்சியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் உருவாயிருங்க. அப்ப சரி. வந்து எல்லாத்துக்குமே அந்த ஆர்வம் மூலமா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல சீக்கிரமா கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுது. சர்க்கரை, ம் எல்லா விதமான உடம்பு வெயிட் எல்லாமே நம்ம ம் சரி பண்ண முடியுதுங்க. இதுதான் நம்ம வந்து பயிற்சியா நடத்தும் பொழுது இது ரொம்ப ஈஸியா நம்ம ம் எல்லாத்துக்கும் ஒரு புரிய வைக்க முடியுதுங்க, ஃபாலோ பண்ண வைக்க முடியுதுங்க. இது வந்து நமக்கு 1 மந்த் அந்த மாதிரி ஐயா நீங்க நீங்க சொல்ற அந்த ஆமா மேம். பயிற்சி. 1 மந்த் அந்த ஓ பயிற்சிங்க. 1 மந்த், 1 ஓகே. மாதங்கள் நம்ம நடத்துறோங்க. ஆ 1 மாதங்களுமே நம்ம கண்காணிக்கிறோங்க. ஓ கூகுள் மீட்டிங் நம்ம வகுப்பு நடத்துறோம். உணவு ம் முறைகள் நம்ம சொல்றோம். கழிவுநீக்க பயிற்சிகள், விரத முறைகள், காய்கறி உணவுகள், பழ உணவுகள் எல்லாமே நம்ம சொல்றோங்க. எல்லாம் நான் இப்போ எல்லாமே. ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் ஐயா. கேட்டுட்டு கேட்டு நான் ஃபோன் பண்ணுங்கம்மா. தொடர்பு கொள்ளுங்கம்மா. நம்ம வாழ்- பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா நன்றிங்கம்மா. ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, கேக்குறீங்களா ஒருத்தவங்க? சொல்லுங்கம்மா, கேட்கலாம். சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. ரியல்மி C21 ஐயா நீங்க கேட்கலாம், ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு வணக்கங்கம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரியல்மி C21 ஐயா. வாழ்க வளமுடன். ரியல்மி C21. சரி ஐயா. சரி, நம்ம முடிச்சுக்கலாங்கம்மா. இந்த முடிச்சுக்கலாம் அற்புதமான ஐயா. வாய்ப்பை வழங்கிய கிரி சன்மார்க்க அன்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் பிரபஞ்ச பேராற்றல் மகா சக்தி அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சியில்